ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஆகிவிட்டது அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளுக்கு நம்ம தமிழ்ல ஈஸியா சொல்லிடுறோம். ஹிந்தியில என்ன வார்த்தை யூஸ் பண்றது? ஆகுறதுன்னு வந்தாலே, ஹிந்தியில என்ன வார்த்தை யூஸ் பண்றதுன்னு நெறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. இப்போ வர்றது, போறது, படிக்கிறது, சாப்பிடுறது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா, இந்த ஆகுவதுங்கிற வார்த்தைய நம்ம எல்லாருமே கொஞ்சம் அசால்ட்டா விட்டுர்றோம். அதனால அத யூஸ் பண்ணணும், அந்த வார்த்தைய போட்டு ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னு வரும்போது, அதுக்கு என்ன ஹிந்தி வார்த்தை வரும்னு தெரியாம போயிருது. அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோல ஆகிக்கொண்டிருக்கிறது, ஆகிவிட்டது. இப்போ எக்ஸாம்பிள்க்கு உணவு தயாராயிட்டிருக்கு, தயாராயிடுச்சு. நேரம் ஆயிட்டிருக்கு, நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான கம்பேரிஷனா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா சென்டென்சஸே நீங்க கத்துக்கலாம். ஸோ வீடியோவ எண்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். தமிழ்ல ஏதாவது ஒரு செயல், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஆகிக் கொண்டிருக்கிறது, இல்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி, ஹிந்தில என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, "ஹோ ரஹா ஹை" அல்லது "ஹோ ரஹி ஹை". அந்த செயல் வந்து யார் செய்றாங்க, என்ன செய்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பொறுத்து, அது ஆணாக இருந்தால் ரஹாவையும், பெண்ணாக இருந்தால் ரஹி அப்படிங்கிறதையும் போட்டுக்கணும். ஆகுவது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹோ அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு. ஆகுவது அப்படின்னாலே ஹோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதத்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா சொல்லும்போது, "ஹோ ரா ஹை, ஹோ ரஹி ஹை" அப்படின்னு கேட்கும். ஹோ ரா கிடையாதுங்க அது. ஹோ ரஹா ஹை. இதுதான் நம்ம கேட்கிற அந்த "ஹோ ரா ஹை, ஐஸா ஹோ ரா ஹை, வைஸா ஹோ ரா ஹை" அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இது என்ன "ஹோ ரா ஹை" அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். "ஹோ ரஹா ஹை, ஹோ ரஹி ஹை" இதுதான் கரெக்ட்டான வார்த்தைகள். இதுவே ஒரு செயல் இல்ல ஒரு விஷயம் ஆகிவிட்டது இல்ல நடந்து விட்டதுன்னு சொல்லணும்னா ஹோ கயா அல்லது ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். அந்த செயல கூட அவங்க உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சுருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு கல்யாணம்னு பார்த்தா, கல்யாணம்ன்றது தமிழ்ல இது ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. சோ இது எப்படி நான் ஆணா, பெண்ணான்னு சொல்றது? இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் தமிழ்ல கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஹிந்தியில ஷாதி அப்படிங்கிற வார்த்தை, ஷாதின்னா கல்யாணம். ஷாதிங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தையா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டா, காரணங்கள் எதுவும் பெருசா கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்கள், பெண்கள்னு பிரிச்சுருவாங்க. அத பொறுத்து நீங்க "ஹோ கயா" அப்படிங்கிறது ஆணுக்காகவும், "ஹோ கயி" அப்படிங்கிறது பெண்ணுக்காகவும்னு நீங்க மாத்திக்கணும். சோ என்ன புரியுது நமக்கு? ஆகிவிட்டது, இல்ல நடந்து விட்டதுன்னு சொல்லணும்னா, ஒண்ணு "ஹோ கயா" யூஸ் பண்ணணும், இல்ல "ஹோ கயி" யூஸ் பண்ணணும். ஆயிட்டிருக்கு, நடந்துட்டுருக்குன்னு சொல்லணும்னா, ஒண்ணு "ஹோ ரஹா ஹை" யூஸ் பண்ணணும், இல்ல "ஹோ ரஹி ஹை" யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. "என்ன நடந்துட்டுருக்கு?" இல்ல "என்ன நடக்குது?" பேச்சு வழக்குல கேட்கும்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட நம்ம கேட்க மாட்டோம். "என்ன நடக்குதுங்க?" அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கணும்னா, "क्या हो रहा है?" "क्या हो रहा है?" "क्याனா என்ன? हो रहा है" அப்படின்னா, நான் முதவே சொன்ன மாதிரி ஆகிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. 2த்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதனால என்ன நடக்குதுன்னு கேட்கணும்னா, "क्या हो रहा है"ன்னு கேட்கலாம். இன்னொரு வார்த்தை இருக்கு. அது இந்த கிளாஸ் சம்பந்தமா இல்ல. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. "क्या चल रहा है?" "क्या हो रहा है?" "क्या चल रहा है?" இது 2மே என்ன நடக்குது? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு கேட்கிறது. இதுவே கடந்த காலத்த பத்தி கேட்கிறோம். என்ன நடந்துச்சு? அப்படின்னு கேட்கணும்னா, "क्या हो गया?" "क्या हो गया?" என்ன நடந்துருச்சு? அப்படின்னு கேட்கிறதுக்கு, "क्या हो गया?" அடுத்த சென்டென்ஸ் உணவு தயாராகிறது. தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஸோ 2 விதத்துல இத சொல்றேன். ஒண்ணு உணவு தயாராயிட்டிருக்குன்னு சொல்றது. இன்னொன்னு தயாராகுதுன்னு சொல்றது. 2மே ஒரு விஷயத்த தான் குறிக்குது. என்னது? அடுப்புல உணவு வந்து தயாராயிட்டிருக்கு அப்படிங்கிறத தான் குறிக்குது. இத எப்படி சொல்றது? அந்த விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்றது அப்படின்னா, "खाना तैयार हो रहा है." "खाना तैयार हो रहा है." "खाना" அப்படின்னா சாப்பாடு. தயார்னா நம்ம தமிழ் மாதிரியே தான். அங்கேயும் தயார் தான். "ஹோ ரஹா ஹை" அப்படின்னா ஆகிக் இருக்கிறது. ஸோ தயார் ஆகிக் கொண்டிருக்கிறது. அதுதான் ஹிந்தியில தயார் ஹோ ரஹா ஹை. "खाना तैयार हो रहा है." சாப்பாடு தயாராகிக் கொண்டிருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? "ஹோ ரஹா, ஹோ ரஹி" அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குன்னு. இங்க நம்ம எத யூஸ் பண்ணியிருக்கோம்?
ஹோ ரஹா ஹேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு பார்க்கலாம். சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல எது தயாராகி கொண்டிருக்கிறது? சாப்பாடு. கரெக்ட்டுங்களா? சாப்பாடுக்கான ஹிந்தி வார்த்தை கானா. கானா ஆணா, பெண்ணான்னு கேட்டா, ஹிந்தில கானா அப்படிங்கிறது ஆண், பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம கானா தயார் ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்றோம். ரஹி ஹேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. கானா தயார் ஹோ ரஹா ஹை. இதுவே சாப்பாடு தயார் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா, கானா தயார் ஹோ கயா. கானா தயார் ஹோ கயா அப்படிங்கிறது சாப்பாடு தயார் ஆகிவிட்டது. கானா தயார் ஹோ ரஹா ஹை. கானா தயார் ஹோ கயா. அடுத்தது பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா, தேர் ஹோ ரஹி ஹை. சாரி, நேரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, தேர் ஹோ ரஹி ஹை. இத நம்ம பேச்சு வழக்குல நேரம் ஆகுது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நேரம் ஆயிட்டிருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 செயலுமே இப்போ நடக்குதுங்கிறத தான் குறிக்குது. ஸோ இத நம்ம எப்படி ஹிந்தில சொல்லணும்? ஆகிக் கொண்டிருக்கிறதுன்னு நம்ம நெனச்சுட்டு சொல்லணும். தேர் ஹோ ரஹி ஹை. தேர் ஹோ ரஹி ஹை. தேர்னா தாமதம். ஹோ ரஹி ஹை அப்படின்னா ஆகிக் கொண்டிருக்கிறது. சரிங்க. இப்ப ஏன் ஹோ ரஹா ஹே நீங்க யூஸ் பண்ணல? ஹோ ரஹி ஹே ஏன் யூஸ் பண்றீங்கன்னு இந்த வாட்டி நீங்க என்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்களே கெஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா, ஹோ ரஹி ஹே அப்டின்னா தாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது, என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது? தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அப்ப தாமதம்ங்கிற வார்த்தை ஆணா, பெண்ணான்னு நம்ம யோசிக்கணும். தேர்ன்னு யூஸ் பண்றோமா? தேருங்கிற வார்த்தை ஹிந்திய பொறுத்தவரைக்கும் பெண்பால். அதனால தான் தேர் ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓ! தேருன்ற வார்த்தையா? இது பெண். கானாங்கிற வார்த்தையா? இது ஆண். அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இதுவே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தாமதம் ஆகிவிட்டது. நேரம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. தாமதம் ஆயிடுச்சு. தேர் ஹோ கயி. தேர் ஹோ கயி. ஹோ கயாங்கிறத ஹோ கயின்னு மாத்திக்கிட்டோம். தேர் ஹோ கயி. லேட் ஆயிடுச்சு. தேர் ஹோ ரஹி ஹை. லேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் வெப்பமாகிறது. ரொம்ப ஹீட் ஆகுது. ரொம்ப வெயிலா இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு கர்மி ஹோ ரஹி ஹை. கர்மி ஹோ ரஹி ஹை. ரொம்ப வெப்பமாயிட்டே இருக்கு. அதாவது சூரியனோட தாக்கத்தினால ரொம்ப ஹீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கர்மி ஹோ ரஹி ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வெப்பம் ஆகிவிட்டது, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா, கர்மி ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். கர்மி ஹோ கயி. ஸோ ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா, ஆகிடுச்சுன்னு வருது. ஸோ எல்லா வார்த்தைகளையுமே எல்லா வாக்கியத்திலயுமே இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஆகுவது அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். அத கவனிச்சுட்டே வாங்க. ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா, கர்மி ஹோ கயி. இதுவே வெப்பம் ஆயிட்டிருக்குன்னு சொல்லணும்னா, கர்மி ஹோ ரஹி ஹை. அடுத்த சென்டென்ஸ் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, லடாயி ஹோ ரஹி ஹைன்னு நம்ம சொல்லணும். லடாயி அப்படின்னா சண்டை. ஜகடா அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. லடாயிங்கிற வார்த்தை, ஜகடான்ற வார்த்தை எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான். லடாயி ஹோ ரஹி ஹை அப்படின்னா ஆகிக் கொண்டு இருக்கிறது. சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல சண்டை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்கேயே யோசிச்சு பாருங்களேன். எது நடந்து கொண்டிருக்கிறது? சண்டை. லடாயி. லடாயிங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தைங்க. அதனால தான் ஹோ ரஹான்னு போடல. ஹோ ரஹின்னு போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் சண்டை ஆகிவிட்டது. அதாவது ஒரு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. அது சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். சண்டை ஆயிடுச்சு எப்படி சொல்றது? லடாயி ஹோ கயி. லடாயி ஹோ கயி. லடாயி ஹோ கயி அப்படின்னா சண்டை ஆயிடுச்சு. லடாயி ஹோ ரஹி ஹை அப்படின்னா சண்டை ஆயிட்டு இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் திருமணம் நடக்கிறது, இல்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு கோவில்ல நிக்கிறீங்க, இல்ல ஒரு மண்டபத்துல இருக்கீங்க. ஒருத்தருக்கு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அத சொல்லணும்னா, ஷாதி ஹோ ரஹி ஹைன்னு சொல்லணும். ஷாதி ஹோ ரஹி ஹை. அந்த விஷயம் நடக்குது. இப்போ உங்க கண் முன்னாடியோ, இல்ல அந்த நிமிஷமோ நடந்துட்டு இருக்கு. அதனால ஷாதி ஹோ ரஹி ஹை அப்படின்னு சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஷாதி வந்து பெண்பால் வார்த்தை. அதனால ஹோ ரஹி ஹைன்றத யூஸ் பண்றோம். எதுக்காக? நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்காக. இதுவே
திருமணம் ஆகிவிட்டது, இல்ல திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லணும்னா, ஷாதி ஹோ கயி அப்படின்னு சொல்லணும். ஷாதி ஹோ கயி அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்கே யாராவது கேட்குறாங்க, "நீங்க உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா? ஆகலையா?" அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஷாதி ஹோ கயி அப்படின்னு சொல்லலாம். இப்ப பெண்கள் மட்டும் தான் ஹோ கயி சொல்லணும் அப்படி கிடையாது. யார் சொன்னாலும் ஷாதி ஹோ கயின்னு தான் சொல்லணும். கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லணும்னா, ஷாதி ஹோ கயி தான். ஆண்கள் சொன்னாலும், பெண்கள் சொன்னாலும் இதே தான் வார்த்தை. சோ இன்னொரு முறை பார்த்துரலாம். திருமணம் ஆகிவிட்டது, ஷாதி ஹோ கயி. திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது, ஷாதி ஹோ ரஹி ஹை. அடுத்த வாக்கியம், கூட்டம் ஆகிக் கொண்டிருக்கிறது. கூட்டம் ஆகுது. ரொம்ப கூட்டமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பீட் ஹோ ரஹி ஹை. பீட் ஹோ ரஹி ஹை. பீடுனா கூட்டம். கூட்டத்துக்கான ஹிந்தி வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. பீட் ஆகிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லணும்னா, ஹோ ரஹி ஹை சொல்லணும். பீட் ஹோ ரஹி ஹை. கூட்டம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. இதுவே கூட்டம் ஆகிவிட்டது, கூட்டம் ஆகிவிட்டது. பீட் ஹோ கயி, பீட் ஹோ கயி. சோ 2 வாக்கியங்கள். பீட் ஹோ ரஹி ஹை, கூட்டமாயிட்டு இருக்கு. பீட் ஹோ கயி, கூட்டம் ஆயிடுச்சு. அடுத்தது, விலை அதிகம் ஆகிறது, இல்ல ஆகிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா, மெஹங்கா ஹோ ரஹா ஹை. மெஹங்கா ஹோ ரஹா ஹை. மெஹங்கானா காஸ்ட்லி. நம்ம ஒரு வார்த்தையில புழக்கத்துல நம்ம சொல்ற வார்த்தைகள எடுத்துக்கலாம் அப்படின்னா, காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதோட காய்கறி விலையே கூட இப்பல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லணும்? மெஹங்கா ஹோ ரஹா ஹை. மெஹங்கா ஹோ ரஹா ஹை. இதுவே விலை அதிகமாயிடுச்சு, காஸ்ட்லி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஆகிவிட்டது அந்த மாதிரி சொல்லணும்னா மெஹங்கா ஹோ கயா. மெஹங்கா ஹோ கயா. ஸோ ஹோ ரஹா ஹே அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆல்ரெடி அந்த விஷயம் நடந்துடுச்சுன்னு சொல்லும்போது ஹோ கயாவை கொண்டு வந்திருக்கோம். மெஹங்கா ஹோ ரஹா ஹே, மெஹங்கா ஹோ கயா. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், விலை மலிவு ஆகிறது. ஓகே, விலை சீப் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா சஸ்தா ஹோ ரஹா ஹை. சஸ்தா ஹோ ரஹா ஹை. இது வந்து சீப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே சீப் ஆயிடுச்சு, ரொம்ப விலை மலிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா சஸ்தா ஹோ கயா. சஸ்தா ஹோ கயா. சஸ்தா ஹோ ரஹா ஹை, சஸ்தா ஹோ கயா. சஸ்தானா விலை மலிவு. சீப்னு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை தான் சஸ்தா. அடுத்தது, காலி ஆகிறது. இப்போ அந்த வீடு காலி ஆகுது. நீங்க வரதுன்னா வரலாம். அந்த வீடு காலி ஆகுதுன்னு சொல்றோமா? அப்போ காலி ஹோ ரஹா ஹை. காலி ஹோ ரஹா ஹை. காலி ஹோ ரஹா ஹைனா காலி ஆகிறது. இதுவே காலி ஆகிவிட்டதுன்னா காலி ஹோ கயான்னு சொல்லணும். காலி ஹோ கயா. 2 வாக்கியங்கள். காலி ஹோ ரஹா ஹை, காலி ஹோ கயா. அடுத்த வாக்கியம், தொந்தரவு ஆகிறது. இல்ல ஒரு பிரச்சனை ஆகிறது. ஒரு விஷயம் இப்போ ரிப்பேர் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள்னால நமக்கு தொந்தரவா இருக்கு. நமக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பொருள் வேலை செய்ய மாட்டேது இல்லையா? அதனால இப்படி சொல்றோம். இத ஹிந்தில எப்படி சொல்லணும்னா, பரேஷானி ஹோ ரஹி ஹை. பரேஷானி ஹோ ரஹி ஹை. தொந்தரவு ஆகிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொந்தரவாயிட்டு இருக்குன்னு சொல்றோம். பரேஷானி ஹோ ரஹி ஹை. இதுவே தொந்தரவு ஆகிவிட்டதுன்னு சொல்லணும்னா, பரேஷானி ஹோ கயி. பரேஷானி ஹோ கயி. பரேஷானி ஹோ ரஹி ஹைனா தொந்தரவு ஆயிட்டு இருக்கு. இதால பெரிய தொந்தரவு ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது பரேஷானி ஹோ கயி. பரேஷானி ஹோ கயி. எஸ், அவ்வளோதாங்க. இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம ஹோ ரஹா ஹே, ஹோ ரஹி ஹே அப்படிங்கிறது ஆகிக் கொண்டிருக்கிறது, இல்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்போம். அண்ட் ஹோ கயா, ஹோ கயிங்கிறது ஆகிவிட்டது அப்படிங்கிறதையோ, இல்ல நடந்து விட்டது அப்படிங்கிறதையோ குறிக்குதுன்னு புரிஞ்சிருந்திருப்பீங்க. பேசிக்கா ஆகுவதுன்ற வார்த்தைக்கு ஹோங்கிறது மீனிங் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சிருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சென்டென்சஸ் ஹோ ரஹா ஹே வச்சோ, ஹோ ரஹி ஹே, ஹோ கயா, ஹோ கயி இத வச்சு உங்களுக்கு தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சென்டென்சஸ் படிக்கிறவங்க உங்க சென்டென்ஸையும் சேர்த்து கத்துப்பாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா இருந்தாலும் நம்மளோட சேனல தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி கத்துக்கிறது உங்களுக்கோ, இல்ல உங்க பசங்களுக்கோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நம்ம வீடியோஸ் அதுல ஈஸியா சொல்லி தரோம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.